கோவமா இருக்கலே. அ நீ எல்லாம் மாறவே மாட்டல. சாரிப்பா. அப்படியே குத்துறன்னு வச்சுக்கோ. என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? வேண்டே லேட்டா வரல. ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி லேட்டா வர மாட்டேன். ப்ராமிஸா. கஷ்டப்பட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாத. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ச்சே. ஏய் ஏய் சுதா, ஏய் ஏய். ஐயோ கோச்சிட்டு போறாளே. இவ்வளவு வேற சமாதானம் பார்த்துமே. நில்லு சுதா. ஐயோ தள்ள முடியலையே. தள்ளவே நில்லு சுதா, சுதா நில்லு. என் அனுபவத்துல சொல்றேங்க. யாரும் லவ் பண்ணிராதீங்க. சார் அண்ணே உங்க கடையில என்ன ஸ்பெஷல்? சிக்கன் லாலிபாப் வித் பெப்பர். 2 பிளேட் பிரியாணி. அதே கொண்டு வாங்க. நானும் அதைத்தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே. என்ன பண்ணலாம்? சரி காலில் விழுந்துட வேண்டியதுதான். அவளே லவ் தான் கவு தான். டேய் உன்ன விடு. ரெஸ்டாரண்ட் ப்ளீஸ் எல்லாரும் பார்க்குறாங்க சுதா. ப்ளீஸ் நம்பு சுதா. ஒரு சின்ன பிரச்சனை அதான் லேட்டு. சும்மா ஒரு பையன் தப்பு பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க சுதா. இந்த வியாக்கியான மயிரெல்லாம் நல்லா பேசு. கெட்ட வார்த்தையா? என்ன பார்த்து கெட்ட வார்த்தையா? ஆமாண்டா மயிறு. நீ வாழ்க்கை பூரா மயிறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. உன்னை பார்த்து மயிருன்னு சொன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? அவ்வளோ ரோஸ் இருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு போடா. அதெல்லாம் இல்ல சாச்சா. உன்கிட்ட போய் கோச்சுப்பானா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன். சத்தியமா கோச்சுக்க மாட்டேன். சுதா என்ன? நான் உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை. உன்கிட்ட அது என்ன பிரச்சனைன்னு சொல்லாம இருந்தா என் தலையே வெடிச்சிரு சுதா. அதான் என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன பிரச்சனை சொல்லி தொலை. அது வந்து டேய் பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லு. என்னை ஏமாத்துறதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்ட. ஓகே. ரூம் பசங்களோட செட் ஆகலை. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கானுங்களா. தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஷேர் கேட்குறானுங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். சண்டை வந்துருச்சு. அதான் உங்கள்கிட்ட டேஷுங்களாம் சொல்லிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். எது? ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா? இப்போ எங்க தங்குவ? தேடிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் எதுவும் கிடைக்கல. அதான் பிஜி மேன்ஷன் எத்தனையோ இருக்குல்ல. உன் மூஞ்சிக்கு ஒன்று கூடவா கிடைக்கல? கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். நம்ம அவசரத்துக்கு கிடைக்குமா? கையில் காசு கூட இல்லை. அங்கெல்லாம் போனால் ப்ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குவியா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஜோக்கு சுதா. இப்போல்லாம் நீ எல்லாத்துக்குமே கோச்சுக்கிற. போ சுதா. உன்ன மாதிரி வேலை இல்லாத தண்ட கருமத்தெல்லாம் யார் ரூம்மேட்டா வச்சுப்பா? யார் வச்சுப்பா? கொடுங்கண்ணே கொடுங்க. பிரியாணி பார்க்கும் போதே சூடுதே. எனக்கு ஒரு குடி. சுதா நீ சாப்பிடலையா? சாப்பிடு. சூப்பரா இருக்கு பிரியாணி. உன்னை சுத்தி இவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உன்கிட்ட உருப்படியா ஒரு வேலை கூட இல்ல. இப்ப தங்குறதுக்கு வீடும் இல்லாம நடு தெருவுல நின்னுட்டு இருக்க. கரெக்ட் சுதா. இப்ப போய் எப்படிடா உன்னால பண்ணி பீ திங்கிற மாதிரி திங்க முடியுது? சாரி சுதா, பசிக்குது அதான். நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு செட் பண்ணி விடுறேன். என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு அவ கூட போயிடுறியா ப்ளீஸ்? ஏன்
அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா சுதா? நம்மள இங்க வேலையில உட்காந்துருக்கோம். யார் வந்திருக்கா? வாங்க போலாம். ஏய் இருமா, முத இன்டர்வியூ எடுக்க போற, நல்லா கெத்தா HR மாதிரி வர வேணாமா? கெத்து. என்னம்மா நீனு? இப்ப பாருங்கண்ணே. எப்படிண்ணே? ஓகேவா? ஓகேம்மா, சூப்பர். வாங்க வாங்க. தோ இவர்தாம்மா. டேய் ராம், நீயா? ஹே ஹாய், நான் தான். வரவா? நான் வரேன். ராம், உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் என் கரியர்ல விளையாடாதன்னு. இங்கயா? ஹே லூசு, நான் எங்க விளையாடுறேன்? நான் நிஜமா தான் வேலை கேட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வீட்டில் நீ இல்லாம போர் அடிக்குது, அதான் உன் கூட சேர்ந்து ஜாலியா வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படி தங்கச்சி, யாருமா இவரு? தெரிஞ்சவரா? இந்த ரத்த பூமியில வந்து ஜாலியா வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கட்டிக்க போறவன? கட்டிக்க போறவரா? நான் தான். தங்கச்சிய கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி நீங்க தானா? எஸ் நான் தான். சூப்பர் தலைவா, நீங்க இங்க வேலை செஞ்சீங்கன்னா தரமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. சும்மா இருங்கண்ணே. டேய், நீ தேவையில்லாம விளையாண்டு இருக்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒழுங்கா ஓடிடு. ஹே பைத்தியம், நான் வேலை இல்லாம இருக்கேன், நீ சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இருக்க. நீ ஏன் நம்ம கம்பெனில என்ன சேர்த்துக்க கூடாது? அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டேன்னா நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்ன பார்த்துப்ப, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனி பார்த்துப்போம். நான் சீரியஸா தான் வேலை கேட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு வெளியே 12,000 15,000 தான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ எனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா தர மாட்ட? நீ படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இது கிடையாது. அப்போ நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இதுவா? நல்லா இருக்கே உன் நியாயம். எது பேசினாலும் நியாயமா பேசணும். மத்தவங்க உன் கறிக்கடையை கம்மியா நினைச்சது போய் இப்ப நீயே உன் கறிக்கடையை கம்மியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு இந்த கறிக்கடையை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும், அவ்வளவுதான். மரியாதை என்ன வேலைக்கு சேர்த்துக்கோ. டேய், நான் உன் லவ்வர். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஹே, அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான்லாம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். சரி வராது ராம். கண்டிப்பா சரிப்பட்டு வரும். எங்க சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். அப்படி நீ சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னீனா இப்பவே நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். Tell me, come on. தங்கச்சி, என்னமா யோசிக்கிற? வேலைக்கு சேர்த்துக்குருவோம். நம்மளும் 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்தா தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். கரெக்டா சொன்னீங்க, கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோறான். லவ் வேற, பிசினஸ் வேற. நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். வீட்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்க மாட்டேன். ஒழுங்கா வேலை செய்யல, வேலையை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அப்ப நான் அப்பாயிண்டடா? எனக்கு மட்டும் வேலையை கத்து கொடுத்து பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வெல்கம் டு கறிக்கடை. கை கொடு, கமான். அண்ணா நீங்க. ஹலோ மேம், யுவர் ஆர்டர் இஸ் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் கறிக்கடை. கைண்ட்லி ஷேர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஃபார் அவர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். சுத்தம். ஏய் இடியட், இப்படியா கத்துவ? உள்ள குழந்தை தூங்கிட்டு இருக்கு. குடு. மேம் ஃபீட்பேக். ஐயோ. ஐயோ பாவம். அந்த ஆன்ட்டி டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட்ல தான் அந்த குழந்தை எந்திரிச்சிருக்கோம். சரி விடுடா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாவே ஹலோ சொல்லியிருக்கலாம். சோ ஸ்வீட். சரி, உனக்கு இங்க சாப்பிட்டா ஓகே தானே? இல்ல வேற ஏதாவது ஹோட்டல் போலாமா? ஏன் இந்த ஹோட்டலுக்கு என்ன குறை? நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கலாம். இந்த மாதிரி ஹோட்டல் தான் செட் ஆகும்.
சரி என்ன சாப்பிட்ற? 4 இட்லி, அப்புறம் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருந்தா ஒரு ரோஸ் மில்க். வாங்கிட்டு வரேன். அண்ணே 2 பிளேட் இட்லி. தரேண்ணா. இந்தாங்கண்ணா. பிளேட் இட்லி. அண்ணா தண்ணிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சாப்பிடு. ராம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆனால் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். கேளு. நான் சுமாராக தானே இருக்கேன், உண்மையை மட்டும் சொல்லு. அதில் என்ன சந்தேகம்? சுமாராக தான் இருக்க. ஓ, எனக்கும் உனக்கும் மேட்சே இல்லைல்ல. ஏணி வச்சா கூட எட்டாது. ஓஹோ, அப்புறம் என்ன நீ என்ன லவ் பண்ற? பதில சொல்லுறான். எனக்கு இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா பதில் தெரிஞ்சுக்கணும் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உனக்கும் எனக்கும் மேட்சே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ மட்டும் ஏன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்த? இது தண்ணி குறி. குடு. ஒழுங்கா பதில் சொல்லுறான். இந்த சுமார் முஞ்சிய உனக்கு ஏன் பிடிச்சது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மறுபடியும் கேக்குறா. நான் உன் முகத்தை பார்த்து லவ் பண்ணல, உன் மனசை பார்த்து தான். நீ ஒன்றும் அவ்வளோ சுமாராலாம் இல்லை. என் கண்ணுக்கு நீ அழகாக தான் தெரியுற. நீயே உன்னை சுமாராக நினச்சிட்டு இருக்க. ஓ, அண்ணா எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சுண்ணா. காசு இல்லையே. இங்கே வச்சோமே, என்ன பண்ணலாம்? டேய், காசு கொடுத்தாச்சு, வா போலாம். பே பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், வாடா. இவ்வளோ விட இந்த உலகத்தில் என்னை யார் புரிஞ்சுப்பா? சே, வாய்ப்பே இல்லை. கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ என்ன தான் கழுவி ஊற்றினாலும் ஒரு சில இடங்களில் விட்டே கொடுக்க மாட்டான். அதுதான் என்னோட சுதா. ஐ லவ் யூ சுதா.